பிடிய தன் உருவமை குழம்பிக்கு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிகுக்குடை வடிவினர் பயில்வழி வளமுறை இறையே. 6/3/2026 வாக்கியப்படி கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு சனீஸ்வரர் நம்ம எல்லாம் கட்டி காக்கும் சகல யோகங்களையும் வளங்களையும் கொடுக்கக்கூடிய சனீஸ்வரருடைய பெயர்ச்சி நடைபெற்றது வாக்கிய பஞ்சாங்கம். அந்த வகையிலே கன்னி ராசி. அப்ப கன்னி ராசிக்கும் அதே ஃபார்முலா தான். 1 to 12 வயது முதல் நமக்கு என்ன செய்யும்? முதல் சுற்றா, 2வது சுற்றா, 13 to 19, 20 to 40, 40 to 60. அப்போ மருத்துவம் படிப்பு 19 வயதுன்னா நமக்கு படிப்பு தான், சரஸ்வதி அந்தாதி தான், சகலகல மண்டே, நீதிநெறி விளக்கம் அந்த மாதிரி எடுத்துக்கிறோம். அப்ப அந்த ஏஜ் வாட்டில் வரும்போது கொஞ்சம் ஆய்வு பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும், உங்களுக்கு போய் ரீச் ஆகும். அந்த வகையிலே கண்டிப்பாக கன்னிராசி நேயர்களுக்கு 6/3/2026 ஒரு அற்புதமான பலனை கொடுக்கும் என்பதுல மாற்று கருத்து இல்லை. ஏன்னா கடந்த காலம் எல்லாமே ரொம்ப சிரமத்துல இருந்திருக்கிறீங்க எல்லா வகையிலையும். அது என்ன தசாபத்தி நடந்தாலும் சரி, அது கோச்சார பலம் இருந்தாலும் சரி, தசாபத்தி இருந்தது. ஆனா இனிமேல் வரக்கூடிய காலங்கள் நிச்சயமாக ஒரு அற்புதமான காலங்களாக மாறும். ஏன்னா இந்த வரக்கூடிய 6/3/2026 வரக்கூடிய வாக்கிய பஞ்சாங்கம் சரி, இல்ல கடந்த திருக்கணித பஞ்சாங்கம் சரி, உங்களுக்கு ஒரு அபிரிதமான நன்மையை கொடுக்கும் என்பதுல மாற்று கருத்து அல்ல. ஏன்னா புதன் உபயலக்கணம், உபயராசி, கன்னி, ரொம்ப கவனம், ஜென்ரலாவே கவனமா இருக்கணும், நிலராசி. அப்ப அப்படி இருக்கும்போது எந்த வகையிலையும் நம்ம சம்பாதிக்கணும். இம்போர்ட், எக்ஸ்போர்ட், டெக்ஸ்டைல்ஸ், சூப்பர் மார்க்கெட், வெளிநாடு, கண்டிப்பா வெளிநாடு போய் 7.5 சனி, கண்டகச்சனி தவிர உங்களுக்கு எதுவும் கிடையாது. கண்டகச்சனி உங்களை என்ன பண்ண போகுது? ஒன்றும் பயப்பட வேண்டியது. கண்டகச்சனி வந்து உங்களை என்ன பண்ண போகுது? ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கண்டகச்சனி போது அதுக்கு என்ன மாறுபாடு நம்ம செய்யறோமோ அதை மட்டும் நம்ம செஞ்சுட்டாங்க, வேற எதுவும் நம்ம பண்ண வேண்டியது. ஆக கண்டிப்பா உங்களுக்கு வேண்டிய தொழிலோட சேர்த்து பார்த்துக்க. நவதானியம், கிரைன்ஸ், எக்ஸ்போர்ட், இம்போர்ட், கார், உங்களுக்கு எல்லா வகையிலையும் வாகனங்கள், வண்டி வாகனங்கள் எல்லாமே சிறப்பாக கொடுக்கும். இந்த வெள்ளம் வச்சு மனசுல வச்சுக்கிட்டு இப்போ உங்களுக்கு ராசிக்கு குரு 10ல இருக்காங்க. அப்ப ராசிக்கு ஒரு பாவி, ராசிக்கு ஒரு பதவி, ராசிக்கு ஒரு சுபக்கிரகம். ராசிக்கு ஒரு சுபக்கிரகம், ராசிக்கு ஒரு பாவிக்கிரகம், ராசிக்கு ஒரு 10, எல்லாமே 10ல ஏதாவது ஒரு ரிலேட்டிவ்டா இருக்கணும். ஏன்னா 10ங்கிறது ப்ரொபோஷனல், 10ங்கிறது ஜாப். அப்ப அந்த கம்யூனிகேஷன், அந்த கண்டினியூட்டி இருந்தா தான் ஜெயிக்க முடியும். அதுக்காகத்தான் நம்ம என்ன சொல்றோம்? உத்தியோகம் புருஷ லட்சணம், உத்தியோகம் புருஷ லட்சணம். என்ன பையன் நல்லா இருக்கிறான் சரி, அழகா இருக்கிறான் சரி, ஹைட்டா இருக்கிறான் சரி, வெயிட்டா இருக்கிறான் சரி, ஒழுக்கமா இருக்கிறான் சரி, அதெல்லாம் சரியா? என்ன பையன் வேலை பார்க்கறான்? ஆமா, இப்பதான் சும்மா இருக்காருங்க வேலையை. எப்படிங்க பொண்ணு கொடுப்பாங்க? எப்படி பெண் வீட்டார் கொடுப்பாங்க? அதுக்கு பேருதான் உத்தியோகம் புருஷ லட்சணம். பார்த்தீங்களா? உங்களுக்கு வேண்டியதை அழகா செஞ்சீங்கன்னா மிகப்பெரிய சாதனை படைக்கக்கூடியவர். நேசத்துக்கும் அன்புக்கும் பாசத்துக்குன்னு நிறைய சொல்லியிருக்கிறோம். நிலராசி அடிக்க என்ன ஆகும்? பொறுமையா இருப்பீங்க, சிகரமா இருப்பீங்க, அற்புதமா இருப்பீங்க. அதுதான் கன்னிக்கும் மற்ற ராசிக்கும் உள்ள வித்தியாசம் தான். கன்னி ராசி அதுல ஏற்கக்கூடிய அஸ்தம், சித்திரை, உத்தரம் 3 நட்சத்திரமே சகோதரர்களை சொல்லுங்க. மனசு மாறும், வேகமா இருப்பாங்க அப்படியே குறைஞ்சிடும், கோபமா இருப்பாங்க அப்படியே சாந்தமாயிரும். அவங்களுக்கெல்லாம் ஒரே வேலை செய்யணும். அந்த தாக்கு தான் நிறைய இருக்கும். அப்படிப்பட்ட 6/3/2026 உங்களுக்கு மிக அற்புதமான யோக பலனும் சரி. 6/3/26 மட்டுமில்ல நேயர்கள், கன்னிராசிக்கு அடுத்து வரக்கூடிய ஆண்டுகள் நல்லா தான் இருக்கணும். ஏன்னா கடகத்துல அடுத்து குரு வந்து கடகத்துக்கு வர்றாரு, மிதுனத்துல கடகத்துக்கு வர்றாரு. அப்ப கடகத்துக்கு வரும்போது கண்டிப்பாக ஒரு அற்புதமான பலனை கொடுப்பார், நல்ல யோக பலனை கொடுப்பார். சப்போர்ட் யாரு? தசாபதி. சப்போர்ட் யாரு? அந்தரம். சப்போர்ட் யாரு? உங்க நவக்கிரகத்துல என்ன லக்கணம்.
இதை மட்டும் வச்சுட்டீங்கன்னா கண்டிப்பாக மிக பிரம்மாண்டமான யோகத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டாக உங்களுக்கு வழிவிடும் கன்னிராசி. கன்னிராசிக்கு 55% 2.7 ஸ்டார் ரேட்டிங்.